ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி ஈஸியான டேஸ்டான மஷ்ரூம் கறி தான். இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 வெங்காயம், அப்படி இல்லைன்னா 1 கப் சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேக்கெட் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பட்டை துண்டு, 1 ஏலக்காய், அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நாம் அரைச்சி சேர்க்கறதால 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போனதும் தண்ணி எல்லாம் வற்றி சுருண்டி வரும்போது அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஓரளவுக்கு பொரிஞ்சதும் அதில் 2 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரும்போது அதில் கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டு குக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி எல்லாமே வெளியே வரும். இப்போ 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. மஷ்ரூம் சீக்கிரமாகவே வெந்துடும். நான் கிரேவி கொஞ்சம் செமி ட்ரையாக தான் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான யம்மியான மஷ்ரூம் கறி ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.